குலுங்கி குலுங்கி அழறாரு. ஆனால் அழறதுக்கு முன்னாடி கரெக்டாக கேமரா இப்படி செட் பண்ணிக்கிறாரு. ஒரு 3 பேர் இப்படி ஃபோனை செட் பண்ணிக்கிறான், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நீ போடுற டப்பாங்குத்துக்கெல்லாம் மற்றவங்க வீட்டு குழந்தைங்கலாம் வீடு வீடாக ஆடணும்னு நீ எதிர்பார்க்குற, அதை நீ கொண்டாடுற. அந்த குழந்தைங்கள்ட்ட போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுன்னு சொல்கிறேன். உன் வீட்டு குழந்தைங்களை அந்த மாதிரி ஆட விட்டுக்க ரோட்டில். நீ வேணா எனக்கு தாய்மாமனா இருக்கேன்னு சொல்லிக்கலாம், என்னைக்கும் நான் உனக்கு தாய்மாமனா இருக்க முடியாது. ஒரு சாமானியன் விஜய்க்கு தாய்மாமனா இருக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாரும் இவங்களுடைய குழந்தைங்களை பொத்தி பொத்தி வச்சுப்பாங்க. ஆனால் ஊர் குழந்தைங்கள் எல்லாம் வந்து இப்படிலாம் ஆட விட்டுறது, இப்படிலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. விக்ரம் படம் ஓடணும்னு விக்ரம் கட்டவுட்டுக்கு வச்சு பாலாபிஷேகம் பண்ணான் அவன் பையன். சூர்யா படம் ஓடணும்ன்ட்டு அவன் பையன் வந்து எங்கேயாவது கட்டவுட்டுக்கு கற்பூரம் காட்டினான்னா கேட்டா ரீல்ஸை வச்சுக்கிட்டு இது பாருங்க பருப்பு கலரா இருக்கு, இது பாருங்க 2 மாசம் முன்னாடி கொடுத்த பருப்பு எப்படி இருக்கு பாருங்க ஸ்டாலின் அரசாங்கத்துல ரேஷன்ல அப்படின்ட்டு. 2 மாசம் முன்னாடி வாங்கின பருப்பும் இப்போ வாங்குற பருப்பும் ஒரே கலர்ல இருக்குமா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு பட்டினி போட்டுட்டு பக்கத்து தெருவிலே போய் நீ கூலி படத்தை பாக்குற அப்படின்னா அது திமிரு. புதிய சிந்தனை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிஷோர் கே சுவாமி தான் அணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். என்ன சார் ஜனநாயகம் படம் பார்க்கலையா? நான் எதுக்கு மேடம் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேன் சார்? இது வந்து அவரோட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வரப்போற கடைசி, அதாவது அவரோட நடிகரா கடைசி படம். எல்லா அமைச்சர்களுமே போய் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அவுட் ஆஃப் தி வே தே couldn't control their emotions. அங்கேயே வந்து தியேட்டர்ல அழறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இல்லை படம் நல்லா இல்லைன்னு எழுதாங்களா? இல்லை இல்லை மேம், ஜென்ரலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரிவ்யூலாம் பார்க்க மாட்டீங்களா சார்? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரிவ்யூலாம் பார்க்க நீங்கள் வந்து தவறான ஒரு ஆள்கிட்ட அந்த கேள்வி உண்டு. ரெண்டாவது அந்த அமைச்சர்கள் அழகிறதுலாம் வந்து அதெல்லாம் ஓகே. அமைச்சர் அழகிறாங்க. ஒரு அமைச்சர் இந்த பர்வேஸா, ஆமாம் சார், அவர் வந்து புதுக்கோட்டை, அவர் வந்து அப்படியே குலுங்கி குலுங்கி அழறாரு. ஆனால் அழகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக கேமரா இப்படி செட் பண்ணிக்கிறாரு. ஒரு 3 பேர் இப்படி ஃபோனை செட் பண்ணிக்கிறான், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சார் நீங்கள் எல்லா விஷயமுமே நம்ம வந்து இல்ல நம்ம வேற மாதிரியான ஒரு ஆங்கிள் பாக்குறதுனாலதான் இல்ல அவன் வேற ஆங்கிள் எடுக்கிறானே அந்த வீடியோ. இல்ல சார், இது ஆப்வியஸ்லி ஒரு அமைச்சரா வந்து பார்க்கும் பொழுது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்பதான் அமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எல்லாம் யாருன்றது நமக்கு தெரியும்ல. அவங்க எல்லாம் பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பெரிய கலெக்டர் வேலையை பார்த்துருந்தாங்க? இல்ல சார், பிளாக் டிக்கெட் வித்து இருந்தாங்க. இதே பர்வேஸ்ட்டு போயிட்டு பிளாக் டிக்கெட் வாங்கின எத்தனையோ ஆட்கள் எனக்கே தெரியும். நான் படம் பார்க்குற பழக்கம் கிடையாது, அதனால பிளாக் டிக்கெட் போய் வாங்குற பழக்கம் கிடையாது. பட் அப்படி போய் வாங்குறவங்க நிறைய பேர் தெரியும். நான் பிளாக் டிக்கெட் விற்கிறது தான் தப்புன்னு சொல்ல வரல, அதை வாங்குறதும் தப்பு தான். சரியா? இவ்வளோ தானே இவங்க வரலாறு. இந்த பர்வேஸ்க்கு என்ன பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கா? இல்லை மக்கள் சேவையில் அப்படியே உழைப்பு தேய்ந்து வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு அமைச்சர். தெரிஞ்சுதானே சார் மக்கள் இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம அதை பற்றின ஒரு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க வந்து எம்எல்ஏ ஆறாங்க, இவங்க அமைச்சர் ஆறாங்க, இல்லை முதலமைச்சர் ஆறாரு, மத்திய அமைச்சர் ஆறாங்க. இதெல்லாம் வந்து இது எதுவுமே நான் கேள்வி கேட்கலையே. சரியா? பட் இவங்க அமைச்சர்கள்லாம் படத்துக்கு போறாங்கன்னா என்ன பெரிய அமைச்சர்கள்லாம் படத்துக்கு போறது என்ன பெரிய ஒரு மேட்டரா இது? இல்ல சார், இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான ஒரு சினாரியோஸ் வந்து நம்ம யாரும் பார்த்தது இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனந்த் அவர்கள்லேருந்து அப்புறம் அருண்ராஜ் அவர்கள்லேருந்து செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரோட் ஷோ மாதிரி போய் எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சட்டமன்றத்தோட போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல இந்த மாதிரி பார்த்தது இல்லையே. முதலமைச்சருக்கு வந்துக்கிட்டு காற்றை வெட்டுறாரு இப்படின்னு. சரியா? அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் என்னடான்னா உங்க மனைவியை காணுன்றாரு, இவர் என்னடா உங்க அப்பாவை காணுங்கிறாரு. ரொம்ப அழகாக காரசாரமான விவாதங்கள் நடக்குது. இவன் எதுக்காக விவாதம் எதுக்குன்னா காவேரியை காணும்னு விவாதம். கர்நாடகத்திலேருந்து காவேரி வரல, காவேரியை காணும் என்பது விவாதம். மேகதாட்டில் அணை கட்ட போகிறாங்க, நிரந்தரமாக காணாமல் போகுது அப்படின்றது விவாதம். சரியா? இதில் இவர் அப்படியே உங்கள் அப்பாவை காணுங்கிறாரு, அவர் உங்கள் முன்னாடியை காணுங்கிறாரு. இதுதான் விவாதமா? இதுதான் நீங்கள் விவாதிப்பீங்களா? அப்போது இங்கே எல்லாமே புதுமையாக இருக்கு. அப்போ இந்த புதுமையும் நம்ம ரசிச்சுட்டு போக வேண்டியது தான். இப்போ இது வந்து இந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் களமும் இங்கே மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இது ஒரு நிதர்சனமான உண்மையா ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில். கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலையே. அப்புறம் அதுக்கான விமர்சனம் நம்ம கொடுக்கறத விட எப்படி நீங்கள் பொதுவில் வந்து நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து போடுவீங்க, அவன் 4 பேர் இப்படி கேமரா வச்சு 4 பேர் நின்றுக்கிட்டான், இந்த ஆள் மட்டும் அழகான், பக்கத்தில் இருக்கவங்க அழ மாட்டேங்கிறான் என்ன? அப்போ என்னென்னு எடுத்துப்பீங்க? இதுக்கு லைட்டிங் வேற கொடுக்குறீங்கன்னா என்னென்னு எடுத்துப்பீங்க? இதை விமர்சனம் பண்ணாமல் எப்படி இருப்பீங்க? சரி, உங்களுடைய தலைவர் மீது உங்களுக்கு பற்று இருக்கலாம். சரியா? உங்கள் தலைவருக்காக இங்கே நிறைய தலைவர்களுக்காக நான் சொல்கிற தமிழ்நாட்டில்
நிறைய தலைவர்களுக்காக நிறைய இந்த மாதிரி பற்றுக்கொண்ட தொண்டர்கள் பச்சை குத்திக்கிறதா இருக்கட்டும், இளைய அழகு குத்திக்கிறது, தீ மிதிக்கிறது, இதெல்லாமே செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சரியா? காமராஜர் நான் காமராஜரே வந்து இது மாதிரி விஷயங்களை ரசிக்க மாட்டார் என்றாலும் கூட காமராஜருக்காகவே அவருடைய திரைப்படத்தில் கூட, ஏன்னா திரைப்படத்துலேருந்து உதாரணம் சொன்னால் தான் நம்ம ஆளுங்களுக்கு புரியுது. அதனால் திரைப்படத்திலே காமராஜருடைய திரைப்படத்திலேயே பார்த்தீங்கன்னா அவருக்காக ஓட்டு கேட்க போவாங்க. அவர் தோத்துருப்பார் 67. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் நிற்கும்போது அவருக்காக ஓட்டு கேட்க போவாங்க. அது பார்த்தீங்கன்னாக்க அந்த அவருடைய பேஜை வந்து நெஞ்சில் குத்திட்டு போவான். ஷர்ட் மேலே இல்லை, நெஞ்சில் குத்திட்டு போவான். சரியா? இது மாதிரிலாம் அந்த சீன்லாம் இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா திரைப்படத்துல இந்த உதாரணம் சொன்னாலும் புரியுது மக்களுக்கு, அதனால நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இது மாதிரி ஹீரோ வர்ஷிப் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடந்து வந்திருக்கு. அப்போது இந்த ஹீரோ வர்ஷிப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து இவங்க இப்போ போய் மண்சோறு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை இப்போ அவங்க முட்டி போட்டு நடந்து போகிறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நாளாக பார்த்துருக்கோம். நிறைய முதலமைச்சர்களுக்கு பார்த்துருக்கோம். எம்ஜிஆருக்கு பார்த்துருக்கோம், சரி ஜெயலலிதாவுக்கு பார்த்துருக்கோம், கருணாநிதிக்கு பார்த்துருக்கோம். சரியா சார்? அப்போ இன்னும் மக்களோட மனநிலை வந்து அவர் இன்னும் ஆக்டராக தான் பார்க்குறாங்க அப்படின்றது கிடையாது. மக்களுடைய மனநிலை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அந்த மக்களை குறை சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த மக்கள் தான். ஆனால் அந்த அறிவார்ந்த மக்கள் அவர்களுடைய மூளைக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக அவர்களுடைய உணர்வுக்கு வேலை கொடுக்குறாரு. அப்போது நீ வந்து உன் வீட்டில் நான் உங்களுடைய அண்ணன் மாதிரி இருப்பேன், தாய்மாமன் சீர் நான் கொடுப்பேன், இப்படின்லாம் அவங்க பேசும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, ஓ இவர் தாய்மாமன் போல இருக்கு, இவங்க அண்ணன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி கேட்க வேண்டிய கேள்வி நியாயமா, அதாவது அறிவை நீ பயன்படுத்துவேன்னா அறிவு இருக்கு மக்களுக்கு. நான் வந்து மற்றவங்க மாதிரி மக்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லை, அவங்க எல்லாம் வந்து இந்த இந்த ஜனங்க இவங்களுக்கெல்லாம் அறிவில்லாத ஜனங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். சரியா? நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த மக்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள் இப்படின்லாம் பேசக்கூடிய அளவில் நான் கிடையாது. நான் அவர்கள் அறிவார்ந்தவர்கள் தான். நான் அறிவை ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்காம உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சொல்றான் இல்லையா, தாய்மாமன் உங்களுக்காக அண்ணனாக ஒவ்வொரு வீட்லையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ உன் வீட்டு குழந்தை என்னைக்காவது வந்து டப்பாங்குத்து ஆடி பார்த்துருக்கியா? ரசிச்சிருக்கியா நீ? ஏன் நீ போடுற டப்பாங்குத்துக்கெல்லாம் மற்றவங்க வீட்டு குழந்தைங்கள்லாம் வீடு வீடாக ஆடணும்னு நீ எதிர்பார்க்குற, அதை நீ கொண்டாடுற. அந்த குழந்தைங்கள்ட்ட போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுன்னு சொல்கிறேன். உன் வீட்டு குழந்தைங்களை அந்த மாதிரி ஆட விட்டுக்க ரோட்டில், இல்லை கேமராவில் வீடியோவில் ஆட விட்டு நீ வெளியில் பகிர்ந்துருக்கியா? பகிர்ந்தது கிடையாது. ஏன் பகிர்ந்தது கிடையாது? எவனாவது கேட்குறானா? நீ வேணா எனக்கு தாய்மாமனா இருக்கேன்னு சொல்லிக்கலாம், என்றைக்கும் நான் உனக்கு தாய்மாமனா இருக்க முடியாது. ஒரு சாமானியன் விஜய்க்கு தாய்மாமனா இருக்க முடியாது. விஜய் எல்லார் வீட்டுக்கும் தாய்மாமனா இருப்பார். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். இது லாஜிக்கலி ஸ்பீக்கிங் எப்படி சார்? இது லாஜிக்கலாக தான் நான் கேட்குறேன். நீங்கள் இந்த ஹீரோக்கள் எல்லாமே எடுத்து பாருங்களேன், இவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் எப்படி பொத்தி வளர்க்குறாங்கன்றதை பாருங்க. எக்ஸப்ஷன் ஒன்று கமலஹாசன் இருக்கலாம். இல்லை, அந்த கமலஹாசனும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மகள்களை வெல் செட்டில்டாக தான் வச்சுருக்காரு. சரியா? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவங்களை எல்லாம் அதே கமலஹாசன் அவருடைய குழந்தைகளை வந்து அந்த இந்திரா படத்தில் பரதநாட்டியம் ஆட விட்டு தானே காமிச்சார், டப்பாங்குத்து ஆட விட்டு காமிச்சாரா? சின்ன குழந்தைங்க தானே இருந்த பொழுது, ஸ்ருதியாக இருக்கட்டும் அக்ஷராவாக இருக்கட்டும் அப்படித்தானே காமிச்சாங்க. அந்த இந்திரா படத்தில் அந்த டான்ஸ் ஆடுற குழந்தை வந்து அவருடைய குழந்தை தானே. அப்போ இவங்க எல்லாரும் இவங்களுடைய குழந்தைங்களை பொத்தி வச்சுப்பாங்க. ஆனால் ஊர் குழந்தைங்களெல்லாம் வந்து இப்படிலாம் ஆட விட்றது, இப்படிலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுருக்காங்கல்ல இவங்க. அதாவது சிந்தனைகளை எந்த அளவுக்கு, ஏன் நான் பார்த்தது இல்லையே, விஜயோடைய படம் தன்னுடைய சொந்த தந்தையோட படம் ஓடணும் அப்படின்ட்டு வேளாங்கண்ணியில் போய் முட்டி போட்டு நடந்தானா ஜேசன்? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி விக்ரம் படம் ஓடணும்னு விக்ரம் கட்டவுட்டுக்கு வச்சு பாலாபிஷேகம் பண்ணானா அவன் பையன்? சூர்யா படம் ஓடணுன்ட்டு அவன் பையன் வந்து எங்கேயாவது கட்டவுட்டுக்கு கற்பூரம் காட்டினானா? இல்லை அஜித் பையன் காட்டினானா? கிடையாது. இவங்க எல்லாம் வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நல்லா படிச்சு ஸ்டார்டம் கிட்ஸ் தானே சார் அவங்க எல்லாருமே. அப்போ நம்ம என்ன சார் என்ன இவங்கெல்லாம் அந்த வாயால் பிறந்தாங்களா இல்லை மேலேருந்து விழுந்தாங்களா? இல்லை சார், இப்போ இதுதான் அதே குழந்தை தான். எந்த குழந்தையா, அந்த குழந்தையா இருந்தானே இந்த குழந்தையா இருந்தானே சார். அது நம்ம வந்து ஸ்டார்ஸை கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே மக்கள் வந்து அவங்க பசங்களை ஆடும்போது அவங்க தானே சார். அப்போ மக்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன் அந்த கேள்வியை. இப்போ உங்கள் இன்டர்வியூ வாயிலாக மக்கள்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்குறேன். இப்படி ஒரு ஸ்டாரோட பையனும் வந்து நான் எந்த தேட்டர் வாசலையும் நின்று பார்த்தது இல்லையே. ஃபர்ஸ்ட் டிக்கெட்டுக்கு அங்கே நின்றுக்கிட்டு அலப்பறை பண்ணி நான் பார்த்தது இல்லையே.
அவன் குடும்பம் நல்லா தான் இருக்கு. அவையெல்லாம் எப்படி வராங்க நீங்களே பார்க்குறீங்க. ஒரு 10 பவுன்ஸரோட வரான், அந்த படத்தை பார்த்துட்டு போகிறான். நீங்கள் என்ன போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்ற கேள்வி வருது இல்லை? இந்த கேள்வியை மக்கள் அவர்களை பார்த்து தான் கேட்குறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் மக்களை முட்டாளன்னு சொல்லலை, மக்களுக்கு அறிவு இல்லைன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். சரியா? ஆனால் இந்த மாதிரி தாய்மாமன் என்ன அவருடைய 400 கோடி ரூபாய் சொந்த சொத்துல எடுத்து கொடுத்துட்டாரு அவங்களுக்கு? தாய்மாமன் சீர்னு நம்ம பேர்ல கடன் வாங்கி நமக்கே தராரு. தாய்மாமன் சீர் அந்த மோதிரம் இருக்கு, ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து இப்போ அதுதான் நான் சொல்றேன். அந்த தாய்மாமன் சீர் இந்த மோதிரம் இருக்கு பாருங்க, 750 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு. 750 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு என்றால் 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு கணக்கு போட்டுக்கோங்க. இந்த 750 ரூபாய் ஒரு ஆண்டை விஜய் அவருடைய வீட்டுல இருந்து எடுத்துறாரா? இல்ல. தாய்மாமன் சீர்னா என்ன? நீ உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுத்தா தாய்மாமன் சீர். அந்த இந்த படத்துல கிழக்கு சீமையில் எடுத்துன்னு வருவார் பாருங்க, விஜயகுமார் எடுத்துட்டு வருவார் பாருங்க, அது அவர் வீட்டுல இருந்து அவர் நிலத்தை குளத்தை வித்து கொண்டு வந்து கொடுப்பாரு. சரியா? அது தாய்மாமன் சீர். அது ராதிகா வந்து கண் கலங்க ஏத்துக்கும். சரியா? நீ தாய்மாமன் சீருன்னு என் தலையை அடமானம் வச்சு எனக்கு கடன் வாங்கி எனக்கே நீ கொடுக்குறது தாய்மாமன் சீராது. உலகமாக டுபாக் ஒரு கதையா இல்லையா இது? இதை மக்கள் கேட்கணும். ஐயா எப்படி தாய்மாமன் சீராகும் இது? நீ கொடுத்தாதான் என் தாய்மாமன் சீரு. ஊராம் விட்டு நெய்யை எடுத்து ஸ்வீட் பண்ணாதீங்கன்னு சொல்றாருல, நீ தான் பண்ணிட்டு இருக்க. எனிவே அது நம்ம ஃபினான்ஷியல் பட்ஜெட் இப்போ வந்து அறிவிக்க போறாங்கல்ல சார். ஸோ நமக்கு இன்னும் வந்து அதை பற்றின டீட்டெயில்டு என்ன பண்ண போறாங்க? மிஞ்சி போன பட்ஜெட்லேருந்து ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆட்சி வந்து 60 நாட்கள் தான் இருக்கு. சரியா? 60 நாட்கள்ல இவர்கள் வந்து மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிறாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி, யதார்த்தமாக பேசுவோம். நான் வந்து விஜய் மீது வன்மமோ இல்லை காழ்ப்புணர்ச்சியோட கொண்டு நான் பேசலை. நான் யதார்த்தமாக பேசுகிறேன். சரியா? இப்போ ஏதாவது ஒரு திட்டம் இவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த 60 நாட்கள்ல. ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு மேல் பூச்சி பூசிட்டு அம்மா உணவகம் நாங்கள் வந்து சரி பண்ணியிருக்கோம், இவ்வளவுதான். அம்மா உணவகத்தில் இட்லி சரியாக வருது. சரியா? அடுத்தது வேற என்ன பண்ணீங்க? அந்த முதலமைச்சருடைய திட்டம் அப்படின்றதுக்கு காமராஜர் திட்டம்னு வேற மாற்றிருக்கீங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது நீங்கள் உங்களுடைய திட்டம்னு கொண்டு வந்து செயல்படுத்த முடிந்ததா? உதாரணத்திற்கு கருணாநிதி வந்த உடனே கலர் டிவி அப்படின்றது 2006 வந்த உடனே அமல்படுத்தினார். அந்த ஆண்டே கொடுக்க ஆரம்பித்தார். அவருடைய குடும்பத்துடைய வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, கேபிள் வழியாக பெருக்கிக் கொள்வதற்காக கொடுத்தார்ன்ற குற்றச்சாட்டுலாம் ஒரு பக்கம் வைங்க, ஆனால் செய்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சில ஜெயலலிதா வந்த உடனே இலவச கறவை ஆடு மாடுகள் கோழிகள் கொடுக்க வேண்டும், கிராமப்புறம் வாயிலாக கொடுக்குவது அப்படின்றத அமல்படுத்தினாங்க. கடுமையான நிதி நெருக்கடி அப்பவும் 2011 செல்வி ஜெயலலிதா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முதலமைச்சராக சட்டமன்றத்தில் இப்படிலாம் கிடையாது. சட்டமன்றத்தில் பேசும்பொழுது தீர்க்கமாக கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிறது, 3 துறைகள் திவால் நிலையில் இருக்கிறது, என்றாலும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அந்த இலவச கறவை ஆடுகள் மாடுகள் இதை கொடுக்கறதுன்ற திட்டத்தை அமல்படுத்தினாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் தாலிக்கு தங்கம் திட்டத்திலிருந்து பல்வேறு திட்டங்கள் இதெல்லாமே அமலுக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் அம்மா உப்புலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ விஷயங்கள் இங்கே அமலுக்கு வந்தது. இதெல்லாம் இப்போ வந்திருக்கா கேட்டால் ரீல்ஸை வச்சுக்கிட்டு இது பாருங்க பருப்பு கலராக இருக்கு, இது பாருங்க 2 மாதம் முன்னாடி கொடுத்த பருப்பு எப்படி இருக்கு பாருங்க ஸ்டாலின் அரசாங்கத்தில் ரேஷனில் அப்படின்ட்டு. 2 மாதம் முன்னாடி வாங்கின பருப்பும் இப்போ வாங்குற பருப்பும் ஒரே கலரில் இருக்குமா? இதெல்லாம் ஒரு பெருமையை? இதை ஒரு ரீல்ஸ் போட்டு வர நீ காட்டுறிய? இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சரி, நான் இந்த அரசாங்கத்தை தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். திமுக செய்யறது போல நான் செய்ய விரும்பலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அதுவும் முழுமையான கொடுக்கல. இருந்தாலும் அவர் அரசை அமைத்து விட்டார். சரியா? உன்னுடைய கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க முடியல, அதிமுகவால் அவங்களுடைய எம்எல்ஏக்களை தக்க வைக்க முடியல. இது அவங்களுடைய பிரச்சனை. சரியா? அது விஜயோடைய பிரச்சனை கிடையாது. அதனால ஆட்சியை அவர் அமைச்சிட்டார். ஆட்சி அமைச்சு ஆட்சியை நடத்துறார். அதுல எந்த விதத்துலையும் நான் வந்து இது தப்பு இப்படிலாம் சொல்ல போறதில்ல. அப்படி தப்புன்னு சொல்ல போறேன்னா நீ உன் எம்எல்ஏவையும் பலி கொடுத்ததுக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கு வந்து பலி கொடுத்ததுக்கும் அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், நான் கிடையாது. ஆனால் நான் கேட்பது, இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்தது? நேத்திக்கு வந்து முக்கியமான ஒரு கூட்டம் நடந்திருக்கு, ஜூன் 30 ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நேத்திக்கு நடந்திருக்க கூட்டம் என்ன? காவிரி விவகாரம் குறித்து நடுவர் மன்றத்தில் கூட்டம் நடந்திருக்கு. காவிரி விவகாரம் குறித்து நடுவர் மன்றத்தில் என்ன பேசினாங்க? தமிழக அரசாங்கம் என்ன பேசியது? 2 நாட்களுக்கு முன்னாடி 20ஆம் தேதி எனக்கு தெரிந்து DIPRல போட்டிருக்காங்க ஒரு போட்டோ ஒன்று வெளியே வந்திருக்கு. என்னன்னா அதிகாரிகளிடம் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டாருன்ட்டு. சரியா?
ஆலோசனை மேற்கொண்டீங்கல்ல, வாதத்தை வைத்தீங்கல்ல, என்ன வாதத்தை வைத்தீங்க? கர்நாடகத்தில் தரப்பில் என்ன வாதம் வைத்தார்கள் என்று வெளியில் வருது மீடியாவில். உங்கள் தரப்பில் என்ன வாதம் வைத்தீர்கள்? ஏதாவது வந்துதான் நேற்றுக்கு மீடியாவில்? வரல. நேற்றுக்கு ஃபுல்லாக என்ன மீடியாவில் வருது? ஒவ்வொரு எம்எல்ஏவும் போய் புஷி ஆனந்த கூப்பிட்றாப்புல. யாரு? நீர்வளத்துறை அமைச்சரா? எந்த துறை அமைச்சர்? அவரை வந்து நீங்கள் வந்து ஜனநாயகனை பார்க்கணும்னு கொண்டு போய் கொடுக்குற அந்த ரேவந்த் சரண்னு இந்த ரோஹிணி தியேட்டர் ஓனர் அவர் போய் கொடுக்குறாரு. டிக்கெட்டையே பெருசாக ப்ளோ அப் பண்ணி அனுப்பி கொடுக்குறத இதை வாங்கி போஸு. புஷி ஆனந்துக்கு முதல்ல காமிக்க முடியுமா மேப்பில் எங்கே இருக்குது ராமநகரம்னு? ராமநகரத்தில் தான் அந்த மேகதாட்டு இருக்குது. காமிக்க முடியுமா? ஏதாவது ஒரு துறை கூட்டத்தை நடத்திப்பாரா இந்த மாதிரி? எதுவுமே கிடையாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லை நீங்கள் துறை கூட்டத்தை நடத்தினீங்கன்னா நீங்கள் என்ன வாதத்தை வைத்தீர்கள்? இப்போ பேசியிருக்க வேண்டாமா? நீங்கள் படம் பாருங்கள். எல்லாருக்குமே வந்து பொழுதுபோக்கு என்பது அவசியம். நீங்கள் படம் பாருங்கள், தாராளமாக பாருங்கள். அது உங்களுடைய ஆதர்ச நாயகன், உங்களுடைய தலைவரோட படத்தை நீங்கள் பார்க்குறது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருக்கும். நீங்கள் பாருங்கள். காலங்காலமாக அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. எம்ஜிஆர் பார்த்துருக்காரு, கருணாநிதி பார்த்துருக்காரு, செல்வி ஜெயலலிதா பார்த்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. இவரே போய் பார்த்துருக்காரு, ஸ்டாலினே போய் பார்த்துருக்காரு. சரியா? அதெல்லாம் தப்பு கிடையாது. நான் எப்போ தப்புன்னு சொல்லுவேன்னா, போராட்டம் நடக்கும்போது பக்கத்து தெருவில் போய் பார்க்காதேன்னு சொல்லுவேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு பட்டினி போட்டுட்டு பக்கத்து தெருவிலே போய் நீ கூலி படத்தை பார்க்குற அப்படின்னா அது திமிரு. சரியா? ஆனால் நான் உங்களை அந்த இதில் நான் வைக்கல. நீங்கள் உங்களுடைய படத்தை பார்க்கறதுன்றது உங்களுடைய உரிமை, உங்களுடைய பொழுதுபோக்கு. சரியா? உங்களோட விருப்பு வெறுப்பு சார்ந்தது. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்களா? தாராளமாக பார்க்கட்டும். சரியா? தியேட்டருக்கே பால் காவடி எடுத்துகிட்டு போகட்டும். அதெல்லாம் நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த விவகாரம் குறித்து புஷி ஆனந்த் பேசிக்கிறமா வேண்டாமா? சார், இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. கர்நாடகா அமைச்சர், அதே நீர்வளத்துறை அமைச்சர் புள்ளி விவரங்களோட பேசுறாருங்க. பிரஸ்ஸை மீட் பண்றாரு, பேசுறாரு. ஏங்க இவர் பேசல? அவங்க இன்னும் வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு எந்த கோரிக்கையும் வைக்கப்படலை நீர் திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு? இல்லை, கோரிக்கை வைக்காமலாம் இல்லை. கோரிக்கைன்னு ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சேனல் மூலமா எங்களுக்கு வரவே இல்லை, எந்த ஒரு ரிக்வெஸ்ட்டும் வரவே இல்லையே தண்ணி திறக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு நடுவர், நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கர்நாடகா திறந்து விட வேண்டும்ன்றாங்க. கர்நாடகா திறந்து விடுறதுக்கு எதுவும் கிடையாது. அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்றால் நடுவர் மன்றத்திடம் இருக்கிறது. சரியா? கர்நாடகத்துக்கு வந்து இவ்வளவு திறக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஜூன் மாதம் இவ்வளவு திறக்கணும், ஜூலை மாதம் இவ்வளவு திறக்கணும், ஆகஸ்ட் மாதம் இவ்வளவு திறக்கணும் அப்படின்னு இருக்கு. ஜூன் மாதம் திறக்க வேண்டியது திறக்கல. சரியா? ஜூலை மாதமும் இது வரைக்கும் திறக்கல. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கிறோம். யாரு? நடுவர் மன்றத்தில் போய் நம்ம வைக்கிறோம், வாதத்தை வைக்கிறோம். நடுவர் மன்றத்தில் வாதத்தை வைக்கும் பொழுது ஜூன் 30ஆம் தேதி வைத்த போது அவங்க என்ன சொன்னாங்க? கிட்டத்தட்ட 28 TMC எங்களுடைய 4 அணைகள்ல இருக்கு. மேட்டூர் அணையில 38 TMC இருக்கு. அப்போ அதனால எங்களுடைய நீர் அளவு இருக்கு, 4 அணைகள் இருக்கு இல்லையா? அந்த 4 அணைகள் இருக்கக்கூடிய கொள்ளளவு அப்படின்றது எங்களுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள், குடிநீர் தேவை. நீர் ஆதாரத்தை பொறுத்தவரைக்கும் குடிநீர் தேவை முதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். முதல் இது வந்து அதுக்கு தான் கொடுப்பாங்க, ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து விவசாயம், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மற்ற வைக்கலாம். சரியா? அப்படி இருக்கும்பொழுது குடிநீருக்கு முக்கியத்துவம் பொழுது பெங்களூர் உட்பட எங்களுடைய குடிநீர் தேவைகளுக்கு, பல மாவட்டங்களுக்கான குடிநீர் தேவைக்கு இது தேவைப்படுது அப்படின்றாங்க. ஆனால் எங்கள் பிரச்சனை அங்கே கிடையாது. அணையோட கொள்ளளவு மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. நீர் ஆதாரத்திலிருந்து பைப் வச்சு மோட்டர் வச்சு இவங்க எடுத்துக்கிறாங்க, நீர் பாசனத்துக்கு எடுத்துக்கிறாங்க. நீ குடிநீருக்கு தானே பயன்படுத்துகிறோம், நீர் பாசனத்துக்கு நீ எப்படி பைப் வச்சு எடுப்ப அப்படின்ற கேள்வியை தமிழக அரசாங்கம் வைக்க வேண்டும். வைத்திருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. நான் சொல்றது புரியுதா? தலைக்காவிரியிலேருந்து வருதுன்னு வைங்க. தலைக்காவிரி பக்கத்துல இருந்து இவங்க என்ன பண்றாங்க? பைப் வச்சு எடுத்துடுறாங்க, மோட்டரை வச்சு. இப்போ நீங்கள் வருகை, இப்போ பில்லிகுண்டில் வருதுனாக்கா அதை நம்ம அளவுகோலாக எடுக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ திறந்து விடப்பட்டிருக்குன்னு அளவுகோலாக எடுக்கிறோம். அதே போல் கர்நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து அளவுகோலாக எடுக்கிறாங்களோ அந்த அளவுகோலுக்கு முன்னாலேயே அவங்க பைப்பு வச்சு உறிஞ்சிடுறாங்க. உறிஞ்சி அவங்க நீர்ப்பாசனம் பண்ணுறாங்க. நீ எப்படி நீர்ப்பாசனத்துக்கு எடுப்ப அப்படின்ற கேள்வி வரணும். அந்த கேள்வி சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்பட வேண்டும். இது சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? முதல்ல அதான் என்னோட கேள்வி. நான் இவங்களை சிறுமைப்படுத்துறதுக்கு சொல்லலை. நான் இது வரைக்கும் நடந்துக்கிறது. ஆதவர்ஜுனா பேசுகிறாரு இந்த சட்டமன்றத்தில், எப்படி ஒரு பேக்கெட்டில் இப்படி கை விட்டுட்டு மைக்கில் வச்சு சின்ன பசங்கள்லாம் பேசுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எடுத்துட்டு 2 மணி நேரம் சட்ட வல்லுநர்கள் வந்து எங்கள் முதலமைச்சரோடு வாதிட்டார்கள், பேசினார்கள், விவாதம் செய்தார்கள். என்ன விவாதம் செய்தார்? இவர் பெரிய முகுல் ரோஹத்கி இல்லை, இவர் ஆதவர்ஜுனா, கபில் சிபல், இவங்க உட்காந்து அப்படியே பேசி அப்படியே சட்ட நுணுக்கங்கள் எடுத்து தூக்கி எறிஞ்சிடுவாங்களாமா? 25 ஆண்டு கால போராட்டத்திற்கு அப்புறம் கிடைத்திருக்கின்ற அந்த நடுவர் மன்ற தீர்ப்பு அப்படின்றத நீ 2 மணி நேரம் உன்னோட வக்கீலை வச்சு பேசி நீங்கள் வந்து நடுவர் மன்றமே வேண்டாம், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவுக்கு வந்துடுவீங்களா?
இது உங்களுக்கு எடுத்து கொடுத்தது யாரு அப்படின்னா, சரங்கு வந்தவனுக்கு சொரிபவனே சாட்சின்ற கதையா? இது எடுத்து கொடுத்தது யாருன்னா நம்ம உதவாநிதி. அவர் எடுத்து கொடுப்பாராம். ஏன்னா இவரு காவிரிக்காக போராடிட்டார் பாருங்க. காவிரி தாரை பார்த்ததே இவர் தாத்தா தான். சரியா? அவர் சொன்னாராம், இவர் அதை ஏற்றுக்கிட்டார். நடுவர் மன்றமே வேண்டாம். இந்த மாதிரி கூத்தெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? துக்ளக் தர்பாரில் கூட நடக்காது. அப்போ இதையெல்லாம் யார் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக வைப்பார்கள்? திரும்ப திரும்ப இவங்க இங்கே இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க? திமுகவா இருக்கட்டும், மற்ற கர்நாடகாவை திறந்து விட சொல்லி, கர்நாடகாவை என்ன வச்சுக்கிட்டா என்ன பண்றான்? அவன் தான் சொல்றானே அணையில இவ்வளவுதான் இருக்கு, என்னால கொடுக்க முடியாதுன்றான். என்ன பண்ணுவேன்? அப்போ நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்? அவன் அணைக்கு வரத்துக்கு முன்னாலேயே அவன் நீரை உறிஞ்சுகிறான், அவன் எங்கே உறிஞ்சுகிறான்ன்றத ஆதாரப்பூர்வத்தோட நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்க சார்? அப்ப இத்தனை வருஷம் ஆட்சியில இந்த புரிதல் யாருக்குமே இருந்திருக்காதுன்றது தான் உங்களோட வாதமா சார்? இத்தனை வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் இதை குறித்து கேள்வி கேட்டபொழுது பதில் சொன்னார்கள். இப்போ இருக்கிற அமைச்சர் பதில் சொல்வாரா? தான் என்னோட கேள்வி. அமைச்சருக்கு எதுவும் தெரியாதுன்னு வச்சுப்போம். இப்பதான் வந்திருக்காரு, அவருக்கு எதுவும் தெரியாது, இட்டுன்னு வந்து தான் அவருக்கு பழக்கம், வேற எதுவும் தெரியாதுன்னு வச்சுப்போம். நான் என்ன கேட்கிறேன்னா, மற்றவர்களுக்கு அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நேற்று அதிகாரிகளும் சேர்ந்து முதலமைச்சரோட சேர்ந்து ஜனநாயகன் சிறப்பு காட்சி பார்த்து கொண்டிருந்தார். அப்போ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. இப்போ இது எல்லாமே தவறுன்னு நான் சொல்ல போறேன்னா நான் ஏன் சொல்லணும்? நான் சொல்ல போறது இல்லை. சரியா? இது எல்லாமே சரி என்று கூட மக்கள் வாதிடலாம். அது 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 அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அப்படியான ஒரு மனநிலையில் மக்கள் இருக்கும்பொழுது அவர்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு நான் ஏன் சொல்லணும்? ஃபைன் சார். சார், இப்போ இந்த ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக். இது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. 20 மாவட்டங்கள் சீரியஸான 20 மாவட்டங்கள் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்கள் சுற்றி 20 மாவட்டங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாதிப்படைந்து இருக்கிறார்கள். சரியா? அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சாகுபடிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சார் இதோட இது? அமைச்சர்கள், அதாவது மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் காவிரி வரல என்று. அமைச்சர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் தங்கள் அண்ணா ஸ்கிரீன்ல வந்துட்டாரு அப்படின்ட்டு. இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபைன் சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.